போகிறோம். ஒரு அருமையான அறுவடைன்னு சொல்லலாம். இது வந்து புயல் மழை வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அறுவடை பண்ணது தாங்க இது. இதுக்கு முன்னாடி வந்து மழைக்கு முன் ஒரு அறுவடைன்னு போட்டிருப்பேன். அது பார்க்காதவங்க பாருங்கள். மழைக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அதோட சத்தெல்லாம் வெளியே போயிடும், மழை தண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. மழை வந்துச்சுன்னா மழையிலேயே நம்மளுக்கு வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. என்பிகேன்னு சொல்லக்கூடிய எல்லா சத்துமே அதில் இருக்குது. அதுக்கப்புறம் வளர்ந்தது தான் இது. வந்து நான் எந்த உரமுமே அதுக்கப்புறம் கொடுக்கல. மழை வரதுக்கு முன்னாடி நான் கொடுத்த உரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் கொடுத்தேன். அப்புறம் மண்புழு உரம், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, பயோ மிக்சர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மழை தண்ணியில் இருக்க சத்து வச்சே நம்மளுக்கு வந்து இந்த அறுவடை கொடுத்துருக்கு. இது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா, லாங் பிளாக் பியூட்டின்னு நினைக்கிறேன். இந்த வெண்டைக்காய் வந்து நிறைய கொத்து கொத்தாக காய்க்குதுங்க. சிவப்பு வெண்டையும் இருக்குது, இப்போ பச்சை வெண்டையும் இருக்குது. இது வந்து யானை தந்த வெண்டை, கொஞ்சம் பிஞ்சு தான், இதையும் பறிச்சுக்கலாம். இது கொத்து கொத்தாக தான் காய்க்குது. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோக்கு மேலே வந்துச்சுங்க.